அட்டாக் அண்ட் டைட்டனை பற்றி நம்மளுக்கு தெரியாத ஒரு டாப் 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக் அண்ட் டைட்டனில் காமிக்கப்பட்ட பேரடைஸ் ஐலாண்டுக்குள்ள இருக்க சிட்டிஸ் அண்ட் பில்டிங்ஸ்லாம் இந்த அனிமையோடைய ஆத்தர் இசையாமா ஜெர்மனியில் இருக்க நார்லிங்கன் சிட்டியை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஒரு ஏஓடி அனிமே வேர்ல்டே கிரியேட் பண்ணியிருப்பாரு. இந்த நார்லிங்கன் சிட்டியையும் அட்டாக் அண்ட் டைட்டனில் காமிக்கப்பட்ட சிட்டியையும் ஒட்டுக்கா வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும் பில்டிங் முதற்கொண்டு. செகண்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேல வர டைட்டன்ஸ் எல்லாம் இசையாமா எங்கிருந்து அவர் பேஸ் பண்ணி எடுத்துருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, அவரோட ஆரம்ப காலத்துல காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இந்த ஷாப்புக்கு வர சில குடிகாரர்கள்லாம் தேவையில்லாம பிரச்சனை பண்றதே வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. அதனாலே என்னமோ இந்த அனிமேல காமிக்கப்பட்ட டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே இசையாமா குடிகாரர்களை தான் பேஸ் பண்ணி எடுத்துருப்பாரு. அதோட இந்த டைட்டன்ஸ்லாம் இறக்கமே இல்லாத, யாரையுமே பத்தி கவலைப்படாத ஒரு ஜந்து ரேஞ்சில இருந்து உடல் அமைப்பு, நடைபாவனை எல்லாமே இசையாமாவா சின்ன வயசுல கஷ்டப்பட வச்ச குடிகாரர்களை கற்பனையா யோசிச்சுதான் இந்த அனிமேல முக்கியமா பார்க்கப்படுற டைட்டன்ஸ்கள் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லாங்க.